ஹே பீப்புள், இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து ரீல்ஸில் வந்து சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னாக்கா எக்ஸில் வந்து இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் டாக்ஸின்ஸ் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர் எக்ஸ் ஆர் சேஃப் டு ஈட். இது வந்து மொத்தமாக ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ரப்டாக எக்ஸில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, நீங்கள் சாப்பிடக்கூடாது, இட் கேன் காஸ் கேன்சர் ஃபார் யூ அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே போய் அந்த நியூஸ், அந்த ஆர்டிக்கல் எடுத்து படித்து பார்த்தா தான் தெரியுது அது வந்து எல்லா எக்ஸுமே கிடையாது. இது தெரியாமல் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ஒய் இந்தியா இஸ் நாட் சேஃப் ஃபார் எனி திங், காற்றுல கலப்படம், தண்ணியில் கலப்படம், இப்போ முட்டையிலையும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிளா பிளா பிளா, இட்ஸ் டைம் டு லீவ் இந்தியா, இட்ஸ் டைம் டு கோ டு அனதர் கண்ட்ரி அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில். இது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு செயல். ஏன்னு கேட்டாக்கா இந்தியாவில் மட்டும்தான் யூ கேட் அ ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட். ஃப்ரெஷ் மீட் வந்து இந்தியாவில் தான் உங்களுக்கு கிடைக்குது. வேறு எங்கே கிடைக்குது? அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னாக்கா எல்லாமே ஃப்ரோசன் மீட் தான், எல்லாமே ப்ராசஸ்டு மீட் தான், எல்லாமே பேக்கேஜ்டு இன் டின் அண்ட் கண்டெய்னர்ஸ். அந்த மீட்டை வாங்கி தின்னாதான் கேன்சர் வரும். ஏன்னா எவ்ரி திங் இஸ் ப்ரிசர்வ்டு, ஸோ மச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் இன் தட். ஸோ அந்த மாதிரி டின் கண்டெய்னர்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு மீட்டு தான் அன்ஹெல்தி மீட் டு யுவர் பாடி. அதுலேருந்து தான் வரக்கூடாத வியாதிலாம் வருது. அதை விட்டுட்டு இந்தியாவில் வந்து எதுவுமே சரியில்லைன்ட்டு அப்படி கண்மூடித்தனமாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏதோ ஒரு கம்பெனி எக்கு வந்து அவன் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கு அது கலக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது. பட் தே ஹேவ் ஆடட் டாக்ஸின்ஸ். நம்ம வாங்குகிற முட்டை எல்லாமே கோழி கடையிலேருந்து தான் வாங்குகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக வாங்குகிறோம். அதில் எந்த டாக்ஸின்ஸும் கிடையாது. அதெல்லாம் சேஃப்டி தான், இட்ஸ் டோட்டலி ப்ரோட்டீன். நீங்கள் அதை தாண்டி இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அந்த மாதிரி கடைங்கெலாம் போனீங்கன்னாக்கா இந்த பேக்கேஜ்டு எக்கு வரும். அது சாதாரணமான முட்டை விலையோட அந்த முட்டை விலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸில் வேணால் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கூட நம்ம லேப் ரிசர்ச் டெஸ்ட் மூலயமா ப்ரூவ் பண்ணால் தான் அது ப்ரூவ் பண்ண முடியும். இது வந்து ஏதோ ஒரே ஒரு கம்பெனி மட்டும் மாட்டியிருக்கு. அதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா முட்டையிலையும் டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது, இந்தியா வேஸ்ட்டுன்னு சொல்கிறது, இதுக்கு சீக்கிரமாக இந்தியா விட்டு போகணுன்ற அறிகுறின்னு சொல்கிறது, என்னமோ அப்ராடில் தான் எல்லாம் பக்காவாக நடக்கிற மாதிரிலாம் பேசுறது, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்தியன் சிட்டிசனாக இருந்துட்டு நம்ம வந்து இப்படி கண்மூடித்தனமாக நம்ம எதுவுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அதுவே ஒரு தவறான விஷயம்.